ஹாய் கைஸ், நீ நம்ம எந்த கேமில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேன் வாரியர்ஸ்ன்ற கேமில் தான் இருக்கும். இந்த கேம் வந்து ஒரு நார்மலான ஸ்டிக்மேன் கேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா கேரக்டரை ஏற்கனவே அன்லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு மோடு ஏபிகே வச்சு. ஸோ வந்து சிம்பிளான மோடு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரம் கேமுக்குள்ளே போயிடலாம். வெர்சஸில் வந்து நம்ம எப்போவுமே ஹார்டு தான் விளாடணும், அதான் நமக்கு பிடிக்கும். ஸோ வயசு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கோகு மாஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெஜிடாவுக்கு மாஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். வெஜிடாவுக்கு மாஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, இருந்தாலும் இதில் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. சொன்ன வெஜிடா மாஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ் எங்கே இருக்குது, எங்கடா போச்சு அது? சிச்சோ, இங்கே மேலே இருக்குது. ஸோ வயசு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. டேரெக்டாக நம்ம ஃபைட்டுக்குள்ளே இறங்கிடலாம். சிங்கம் களத்தில் இறங்க போகுதுரா, பாருங்கள் வயசு எல்லா கேரக்டருமே இருக்குது நம்மகிட்ட. ஏன்னா நம்ம வந்து மாடை ஏற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக ஃபைட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைட்டுக்கு வந்தாச்சு. நான் இறங்கணுன்னு அடிக்கிறான். ரெடி, நீ இறங்கணும்னு அடித்தா பெரிய ஓனடா. நாங்களாம் யார் தெரியுமா, ஊரில் ஒன்றா நம்ம இல்லைன்றா வர ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்றான். அவனை முடியுமா நடக்குமா யுத்தம் வர்றான். வாயிலே நான் விட்டேன். கிட்டக்க வந்து பாரு. பவரை பண்ண விட்றா, லாக் பண்ணிடு. என்ன செய்ய உனக்கெல்லாம் வாய் மேலே 4 போர் போட்டால் தான் நீ சரியாக வருவார். உனக்கு வேறு அட்டாக்கே தெரியாதா? மறுபடியும் இதே பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கூட ஆகாமல் என்ன பாட்டாக இருக்குது. நான் ஹார்ட் மோடு வேறு விளாடி இருக்கேன். என்னாலே நம்ம உங்களை ஹார்ட் மோடு விளாட்றேன்ட்டு அது என்ன? அதான் சொல்லிட போகிறேன்டா. ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகலாம். அதுக்காண்டி தான் நான் ஒழுங்காக அடிக்காமல் பொறுமையாக இருக்கேன். ஏன்னா வாய் மேலே 4 போர் போட்டிருக்கேன். சரி ரைட்டு, இது சரியாக வராது. போடும் நம்ம காமையா. அடுத்து என்ன வேணும்? அப்போ ஒரு வழியாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டான்டா. வந்து பாரு, உனக்கு அடியை மட்டும் பாரு. டம்மு டிம்முன்னு நம்மலாம் யார், எவ்வளோ பெரிய ஆள், நம்மக்கிட்டே வந்து சண்டை போட்டுருக்கோம். எந்த ஃபுல் போர், அவ்வளோதான், முடிச்சு வெட்டியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெர்சஸ் நம்ம இஷ்டத்துக்கு எவனாலும் வச்சு விளாண்டுக்கலாம் இனிமையாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போது ட்ரைனிங் போகலாம். நான் உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் சொல்லி கொடுக்கேன். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனிமீஸ் எல்லோரும் ஈஸியாக போட்டு தரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா வெஜிடா செலக்ட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஸ்ட்டு பட்டன் பவர் பண்ணிக்கிறேன். எனிமி கிட்ட ஃபுல் பவர் பண்ணிக்கணும். ஃபுல் பவர் கூட தேவையில்லை. வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஸ்ட்டு பட்டன் இருக்குது பார்த்திங்களா, பொறுங்க நான் உங்களை மார்க் பண்ணி காட்டுறேன். மேலே போய்த்துல ஃபிஸ்ட்டு பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இதை 3 தடவை அமுக்கணும். 4 தடவை அடிச்சிங்கன்னா கவுண்டர் அட்டாக் மாதிரி மாறிடும். 3 தடவை அடிக்கணும். கேப் அடிக்க 3 தடவை அப்படி அடிச்சுட்டு நான் இந்த கீ பட்டன் அமுக்கணும். கீ பட்டன் இந்த குட்டியாக ஒரு பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை அமுக்கணும். அது பார்த்திங்கன்னா நம்ம எனிமியை ஈஸியாக போட்டு தள்ளுறதுக்கு வரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா சடச்சடன்னு அடிச்சுட்டே போகலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இது ஒரு டுட்டோரியல் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம அடுத்ததுக்கு போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த மோடு எப்படி ஏற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மோடு வந்து ஏற்றுறது ரொம்ப ஈஸி தான். AN1.comனு ஒரு ஆப், ஒரு மோட் இருக்கும். கூகுளில் போய் நீங்கள் ஸ்டிக்மேன் வாரியர்ஸ் AN1.com மோடு ஏபிகே அப்படின்னு அடிச்சிங்கனாலே ஈஸியாக இந்த கேமை டவுன்லோட் பண்ணிடலாம். நான் வந்து அப்படி தான் ஏற்றுறேன். ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்தேன் இந்த கேமுக்கு மோட் இருக்கான்ட்டு. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடில் வந்து 82க்கு 81 இருக்குது. ஏன்னா அந்த செல்லு அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் டெய்லி ரிவாட்சில் வரும், அதனால் அது மட்டும் வராது. அதே வந்து ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். அதனால் நான் தான் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதையாச்சும் பொறுமை அதை போட்டு. ஸோ வயசுக்கு அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகுட்டு எல்லா ஃபார்மும் இருக்குது, வெஜிடாட்டு எல்லா ஃபார்மும் இருக்குது, கோஹான்ட்டு சாஸ்கேயோட சூஸ்னு கூட நம்மகிட்ட இருக்குது. ஆனால் சாஸ்கேக்கு இந்த டெபிள் ஃபார்ம் மட்டும் இருக்கான்னு தெரியல எனக்கு, அதான் டவுட்டாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு, எல்லா ஆண்ட்ராய்டுமே இருக்குது. இந்த இதாக சாஸ்கே சூஸ்னும் ஒரு மார்க்கமாக இருக்குது. இது கிரில்லின்னு அதான் பில்லின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆண்ட்ராய்டு 16, 17, 18, 21. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்கலோ யாருன்னு தெரில, நான் ஃபோன் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரங்க்ஸ் வெஜிடாவோட பையன், அவனுக்கு சூப்பர் சைன் 1 இருக்குது. ஆனால் 3 இருக்கான்னு தெரில, டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரங்க்ஸ் ஈவிலும் இருக்கான்னு தெரில, டவுட்டாக தான் இருக்குது. இது வந்து கோகோட பையன் கோஹானு. அதுக்கப்புறம் அவனுக்கு சூப்பர் சைன் 1 லேட்டன் ஃபார்ம். அவனுக்கும் வந்து இந்த ஃபார்ம் கிடையாது, சூப்பர் சைன் 3 கிடையாது. இந்த இப்போ பாருங்கள், சூப்பர் சைன் 3 கிடையாது அவனுக்கும். எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சைன் 4 இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரீஸா நார்மல், அதுக்கப்புறம் ஃப்ரீஸா பவர் ஏற்றுனதுக்கப்புறம் அதுக்கு கோல்டன் ஃப்ரீஸா. இது யாருன்னே தெரில. இது வந்து கெட்ட பூ, இது வந்து நல்ல பூ, கொஞ்சம் குண்டாக இருக்கும், கொஞ்சம் நல்ல பூ. இது வந்து பீரஸு, ஜாம்பா, இது ப்ராலி, இதெல்ல பிளாக் கோக்கு, சாமசு, இது என்ன ஜீரனு, வெஜிட்டோ, கொஜிட்டா, வேறு
ட்ரங்க்ஸ் இந்த கோகோவோட பையனும் ட்ரங்க்ஸ் சேர்ந்து பண்ணாங்கல்ல ஃபியூசன் அந்த இதில் வர்றது. அதுக்கடுத்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு இது சாக்ரா. அடுத்து எங்கடா காக்காசி தலைவர் அது கெஃப்லா சூப்பர் சீன் 1, கெஃப்லா லெஜெண்டு, வீஸு, கிராண்ட் ப்ரீஸ்ட்டு, கல்லரு, அது கூலர் ஃப்ரீஸாவோட அண்ணனா தம்பியாக மறந்து போச்சு. இது வந்து டோப்பு, ஜீரனோட ஃப்ரெண்டு. எல்லா கேரக்டருமே நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த .com நம்ம அந்த மோடு எப்பிக்க மட்டும் ஏற்றி பாருங்கள். சூப்பரான மோடு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக அடுத்ததுக்குள்ளே போயிடலாம். நான் இன்னும் PVP மட்டும் அன்லாக் பண்ணல. டோர்னமெண்ட்டு வந்து சொல்லுங்கள் காட்டுறேன். வடா இதுதான் டோர்னமெண்ட்டுக்கு போகிற முன்னாடி ட்ரைனிங் நான் சொல்லிக்கிறேன். ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் லிமிட் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், சரியா? அதுக்கடுத்து வந்து டோர்னமெண்ட்டு ஸ்டோரி மோடில் வந்து நான் ஏற்கனவே ஃப்ரீஸாக முடிச்சேன். அதில் நான் ஃப்ரீஸாக முடிச்சு வச்சிட்டேன். ஃப்ரீஸாகப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு இப்போ தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அவ்வளோ ஒரு இதில் ஆண்டு காட்டுறேன். இப்படி தான் அதில் ஒவ்வொரு 2 நார்மலுக்கு அப்புறம் ஒரு எலைட் வருவாங்க. அதெல்லாம் ஃபார்ம் மாறவே தேவையில்லை, நார்மல்லே அடிக்கிறேன். அவன் அடியா நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக ஐயோ அடிக்கிறானே. நம்ம நினச்சா வந்து ஈஸியாக அடிச்சிடலாம், இருந்தாலும் நம்மளாம் பொறுமையாக இருக்கும். பிளாக்லாம் பண்ணுறாங்க, இப்போ பிளாக்கே பண்ண மாட்டாங்களே. நானும் போகிற இது இல்லை இருக்கேன்டா. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுமா வேண்டாமா? ஸ்பிரிட் பாம்பை மட்டும் பிடிச்சலாம். இது வந்து ஸ்பெஷல் அட்டாக் வந்து ஸ்பிரிட் பாம்பு வெற்றிகரமாக முடிச்சிச்சு. ஒரு 444 கோல்டு. நமக்கு அன்லிமிட்டட் இருக்குது, நமக்கு அவ்வளோ. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து வந்து இதான் டோர்னமெண்ட்டில் வந்து இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அதில் போய் விளாண்டு ஜெயிக்கணும். பார்த்திங்கன்னா இதுதான் டோர்னமெண்ட். ஒவ்வொரு ஆளாக அடித்து கடைசி யார் இந்த லாஸ்ட்டு வர்றாங்களோ அவங்க தான் வின்னரு. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இதாங்க சிம்பிள் கான்செப்ட். அடுத்து இன்னொரு கேமில் பார்க்கலாம். பாய்.